சிலர் சொல்லுவாங்க 1 சென்ட் நிலமாவது சொந்த நிலம் வாங்கிடணும்னு. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் யார் தெரியுமா சந்தோஷமாக வாழ்வான்? இருந்தும் இல்லாதது போல. எல்லாமே அடுத்தவனுடையதுன்னு நினைச்சு வாழ்ந்து பாருங்களேன். இது எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்கிட்ட இருந்து இது எடுக்கப்படும் நினைச்சு வாழ்ந்து பாருங்க. யூ ஆர் வெரி ஹாப்பி. எப்போ வேணாலும் இந்த காரை கொடுத்துருவேன், எப்போ வேணாலும் இந்த பைக்கை கொடுத்துருவேன், எப்போனாலும் இந்த வீட்டை கொடுத்துருவேன், எப்போனாலும் இந்த பணத்தை கொடுத்துருவேன், எப்போனாலும் இந்த நிலத்தை கொடுத்துருவேன். இது எனக்கு சொந்தம் அல்ல. ஆனால் இயேசு மட்டும் சொந்தம், என்னுடையது. சில இந்த குழந்தை சொல்லும் பார்த்தீங்களா, இது எம்பிட்டு ஒரு குச்சி டப்பா வச்சுக்கிறோம், அது எம்பிட்டு. நிறைய பேர் நமக்கு எதுவுமே கிடையாது, நமக்கானது ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நமக்காக அருமை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்க ஒரு வார்த்தை இருக்கு, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. மத்தேயு 24:14 சொல்லப்பட்டிருக்கு, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பொழுது என்ன வரும்? முடிவு வரும். அவங்க சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்யும்? சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இதுதான் கடைசி தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது இயேசு மத்தியாகாயத்தில் வருவார். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதுக்கு அப்போ நீங்கள் கேட்கலாம், யூடியூப் இன்டர்நெட்டில் அந்த டிவி இந்த டிவியில் வருது, அதையெல்லாம் பார்க்காம ஒரு கூட்டம் இருக்கு. அதையெல்லாம் பார்க்காம இயேசு அந்த வழியிலையும் தெரிய முடியாம இருக்கு. அந்த கடைநிலை ஆட்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. சிறுமைப்பட்டவர்களுக்கு என்னவா? சுவிசேஷம். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அதை அறிவிக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்யும்படி நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்க வேண்டும். நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை பண்றேன். இங்க இருக்கிற எத்தனை யாருக்காவது ஆசை முதல்ல இருக்கா? கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசினாதான் நான் ஒருத்தரை ரட்சிப்பேன்னு. ஆனா இங்க எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? அறிவிக்கிறதுலாம் இருக்கட்டும். அப்ப இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்றது 20ஆம் வசனத்துல பாருங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவர் கடைசியா பேசுற இந்த கட்டளைக்கு பேர் என்ன தெரியுமா? ராஜரீக கட்டளை, ராஜாவோட கட்டளை. ஆனா இன்னைக்கு ராஜாவோட கட்டளையை தூக்கி குப்பையில போட்டோம்ல. நம்ம ராஜரீக கட்டளையவே நம்ம விட்டுட்டோம்ல. ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது கடைசியாக ஒரு விஷயத்தை பேசியிருப்பாருன்னா அது எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இன்றைய சபை அதை எவ்வளோ தள்ளிடுச்சு. நீங்கள் சொல்லுங்கள், கடைசியாக பேசுனது எவ்வளோ முக்கியம்னு. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ நம்ம அதை தள்ளிட்டோம், எவ்வளோ நம்ம தள்ளிட்டோம். நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, எப்படியாவது என் வெக்கத்தை விட்டு சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்ல எனக்கு கிருபை தாரு. எப்படியா